ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்திய சௌரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனி பயிற்சி ஆடினவுடனே அவர் வக்ரமும் ஆவார். வக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை, ஒரு அசுர வேகம், ஒரு அசுர பலம் கொண்டு உடனே அந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார். சனி 12 ராசிக்கும் 12 பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார். அவர் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த செயலை இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் வக்ரமாக இருக்கும்பொழுது அந்த பலன்கள் வேகமாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 12 ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாக வருவார். ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும், சின்சியராக நடந்துக்கணும். இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார். அது பார்க்குற இடங்கள் அவர் பிரச்சனையை கொடுப்பாருன்னுவாங்க. பிரச்சனையை கொடுக்கறதில்ல, அவர் பார்க்குற இடத்த அதை சரிப்படுத்துவார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, மாசுக்களை நீக்குவார். அந்த இடத்த ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார். ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும். இப்போ சனி சனியுடைய பார்வை 3, 7, 10 3ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். 7ஆம் பார்வைக்கு ஒரு தாக்கம் இருக்கும். 10ஆம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு கர்ம பார்வை, அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களும் இருக்குது. இந்த 3 பார்வையும் 3 விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தாண்டின பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு. அவர் சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். அதை கடந்து வருவது தான் நம்ம இந்த காலகட்டங்களில் மேற்கொள்ளணும். அதனால் சனி வக்ர பயிற்சி பலன்களை 12 ராசிக்கும் தந்திருக்கோம். என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி 12 ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. பதிவினை முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. ஓம் சரவண பவ. சனி வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். சனி எப்போம்மா வக்ரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை, ஆனி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஐப்பசி 29ஆம் தேதி, இந்த 4 மாத காலங்கள் 12 ராசி லக்னக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை 12 பதிவுகளாக, தெளிவான பதிவுகளாக நம்ம தந்திருக்கிறோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த பலன்கள்லாம் இன்னும் ஆப்டாக நடைபெறும். இன்னும் சனி தசாவே புத்தியே நடைபெற்றாலும் இல்லை அதன் சாரத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தினாலும் இந்த பலன்கள் சிறப்பாகவே நடைபெறும். இதை சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த நாட்களிலும் நீங்கள் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கவிருக்கிறோம். தனுசுவை பொறுத்த வரைக்கும் 2, 3க்குரியவர் சனி இப்பொழுது வக்ரம் அடைந்து அவங்களுக்கு ஒரு சுபமான பலன்களை அளிக்கவிருக்கிறார். இந்த நேரம் அவங்களுக்கு ஆப்டான நேரம். அவங்க எப்படிலாம் செயல்படலான்றதை இந்த பதிவில் காணலாம். இந்த இடம் கால சக்கரத்தின் பாக்கியஸ்தானம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம். தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிவடைந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் நல்லா அப்படி வரலாம் அப்படின்னும்போது இப்போ சனியும் வக்ரம் ஆகிறாரம்மா. குரு பயிற்சியும் எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு வேறு நாங்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் எதை பற்றியும் நம்ம எந்த நேரத்தை பற்றியும் நம்ம ரொம்ப அப்படியே ஒரு பயந்தெலாம் நடங்காமல் கிரகங்களின் சூழலுக்கு ஏற்றவாறு நம்ம நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு வெற்றி அடையலாம். இந்த காலகட்டம் 2, 3க்குடையவர் 3 என்ற இடத்திலிருந்து வக்ரம் அடைவதால் உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் இல்லாமல், ஒரு ப்ரெஷர் இல்லாமல் லக்ஸுரியாக உங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கலாம். தைரியமான களமிறங்குகள், நடப்பதையெல்லாம் நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் முயற்சி போட்டேன், என்னுடைய முயற்சிகள் பலிதமாகலை, எங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் எங்களுக்கு சிறப்பாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அருமையாகவே கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் இருந்தது, அது எங்களுக்கு சரியாக இல்லை, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு எங்களுக்கு கொடுத்த பணம்லாம் வருமா அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் அருமையான தன வருவாய் இருக்கும். நல்ல ஒரு தொழிலில் ஒரு நல்ல மேன்மை, ஒரு தொழிலில் ஒரு மாற்றம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் ஒரு வெளியூர் வேலை மாற்றம், உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு வேலை மாற்றம்,
வெளியூர் செய்திகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, உங்களுக்கான ஒரு பிஆர், ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நாங்கள் காத்திருந்தோன்றவங்களுக்கு அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது. நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதுக்கெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு எண்ணி மனம் கலங்கி கொண்டிருந்தீங்களோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நடைபெறும். உங்களுடைய வாக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சில வாக்குகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ வந்து செய்யலாம். எந்த ஒரு செயலையும் செய்தால் நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகம் வேண்டாம். நல்ல முயற்சிகள், நேர்மையான முயற்சிகள், எல்லா முயற்சிகளும் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக கை கொடுக்கும். இந்த காலகட்டம் வந்து உங்கள் உழைப்பை வந்து நீங்கள் வந்து சிறப்பாக போட்டுக்கலாம். இது வரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், வழக்குகள்லாம் இருந்தால் இப்போ தீரும். ஒரு சிலர்லாம் வந்து ஒரு தண்டனை பெறக்கூடிய வழக்கெல்லாம் இருந்தோன்னா அதெல்லாம் நீங்குவது, பூர்வீக சொத்தில் வந்து பங்காளிகளுக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவது, ஒரு பதவி உயர்வு, பதவி ப்ரமோஷனு அதெல்லாம் எங்களுக்கு பேர் வரல, லிஸ்ட்டில் வந்துருச்சு ஆனால் வேலை கிடைக்கல சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக கிடைப்பது. அது உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருப்பது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பது அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த ஒரு வெளி செயல்களுக்கும் வெளியூர் செய்தி வாய்ப்புகளுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கடந்து போகிறது இது வரைக்கும் வந்து ஒரு சுகக்குறைவெல்லாம் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது. இல்லை தசாபுத்தி சிறப்புலன்னா அந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்குவது, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும். இந்த காலகட்டம் குடும்ப உறவுகளில் இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்வது, உங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடைவது, உங்களுக்கு எதிரின்னு யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் இனம் கண்டு கொண்டு அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவது. இது வரைக்கும் வந்து ஒரு சிலருக்குலாம் ஒரு பினாமியாக போகக்கூடிய வாய்ப்பு சொத்து, இல்லை பூர்வீக சொத்து, உயிர் சொத்து, இதெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து ஒரு அசிங்க அவமானம் வலி வேதனைலாம் பட்டு கொண்டிருந்தோம் அப்படின்ட்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலமாகவும் இந்த சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருலாம். இது வரைக்கும் தந்தை உறவுகளுடன் இருந்த பிணக்கம் நீங்கும். அதே போல் தந்தை வழி உறவுகளுடன் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கும். அவர் மூலியமாக ஒரு ஆதாயம்லாம் கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறது உங்களுக்குலாம். இந்த காலகட்டம் நீங்கள் வந்து தைரியமாக ஒவ்வொரு செயலையும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி செய்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு தசாபுதி சரியில்லை, சனி சிறப்பாக இல்லைன்னும் போது தான் கவனமே தவிர, இதே சனி உங்களுக்கு வக்கர நிலையிலேயே இருக்கிறாருன்னா இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து சிறப்பாக வந்து செயல்பாடுகள் செய்து கொள்ளலாம். இது வரைக்கும் வந்து ஒரு வீடு அமையல, ஒரு சொத்து அமையலைன்றவனுக்கெல்லாம் ஒரு வீடு பிராப்தி, வண்டி வாகன சேர்க்கைலாம் சிறப்பாகவே ஏற்படும். அதற்கான ஒரு லோன் வாங்கி நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து ஒரு புதுசாக ஏதாவது செய்கிறீங்க, நம்மளுக்கு வந்து ஒரு தெரியாத அறியாத விஷயங்களை செய்கிறீங்கன்னும் போது மட்டும் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. மற்றபடி நீங்கள் ஏற்கனவே செய்த செயல், ஏற்கனவே போட்ட முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ நல்ல பலன் கிடைக்கும். ஒரு படிப்புக்கேற்ற வேலை, ஒரு வேலை சரியில்லை, ஒரு நிரந்தர வேலை இல்லைன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து நம்ம பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன், வாய்வார்த்தை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் எல்லாமே அறிந்து தெளிந்து நம்ம அதை வந்து கையாளணும். நம்ம கொடுத்த பணம்லாம் வந்துடும். அதே போல் குடும்பங்களில் ஒரு பணப்புழக்கம் சரியாக நடைபெறும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் ஒரு திருமணம் நடைபெறும். அதே போல் விருப்பப்பட்ட திருமணங்கள்லாம் நடைபெறும். பெற்றோர்களுடைய சம்மதமும் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த ஒரு செயலியும் நீங்கள் தனி ஆளாக இருந்து ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. புத்திர பாக்கியத்துக்காக காத்திருந்தோம், புத்திர பாக்கியத்துக்காக நீண்ட நாள் தவம் இருக்கிறோம், புத்திர பாக்கியெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வைங்க. உங்கள் வீட்டில் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடைபெறும். உங்களுடைய செல்வ நிலையில் ஒரு ஸ்டெப்பு வந்து நீங்கள் மேலே ஏறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உங்கள் சமூகத்தில், உங்கள் தொழிலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேர், புகழ், அங்கீகாரம்லாம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் அனைத்து விதமான மாற்றங்களையும் வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். தாய் உறவுகளுடன் இருந்த பிணக்கம் தீர்வது, தாய் வழி உறவுகளுடன் ஒரு நல்ல இணக்கம்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படுவது, இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்கும். அவங்க வழி ஒரு சொத்துக்கள்லாம் கிடைப்பதெல்லாம் தாராளமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்த முயற்சிகள், நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சுபமான செயல்பாடு, சுபமான ஒரு செயல்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை தன்னம்பிக்கையாக மேற்கொள்ளலாம். அறியாத விஷயங்களில் மட்டும் நம்ம தலையிடும்போது தான் நீங்கள் வந்து கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மற்றபடி தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் சனி வக்ர நிலையில் இருந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு
அளவுக்கு உள்ள சூழ்நிலை காணப்படலை. உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் நடைபெறக்கூடிய காலமாகவே இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கும். ஒருத்தருடைய உதவி கிடைக்கும். உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு உதவி கிடைக்கும். ஒரு குருமார்களுடைய உதவி, ஒரு பெரியவர்களுடைய உதவி இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுபமான செயல்பாடுகள், சுபமான நிகழ்வுகள் இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். வெளியூர் பயணம், நீண்ட தூர தல யாத்திரை, புண்ணிய யாத்திரைகள் இதெல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எதிரிகள் யாராவது இருந்தாலும் சரி, அது குடும்பத்திலையா வெளியிலையா இருக்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி வேலை செய்கிற இடங்கள்லையும் சரி, குடும்ப உறவுகளையும் இருந்தால் சரி, அனைத்து மனக்கசப்புகளையும் நீங்கி அருமையாக நடைபெறக்கூடிய காலம் இந்த 4 மாத காலங்கள். அதனால் தனுசு ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு சனி தசாவே நடக்குது, சனி புத்தியே நடக்குது அப்படின்னும்போது இந்த பலன்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அப்படி இல்லைன்றவங்க கொஞ்சம் கவனமாக கடந்து வந்துடணும். இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு அதிகமான நன்மையை பெறப்போகிறீங்களா, இல்லை உறவுகள் சார்ந்து உங்களுக்கு நீங்கள் நன்மையை பெறப் போகிறீங்களா என்பதுதான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டம் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஒரு சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது, அதே போல் கோயில்களில் உழவார பணி மேற்கொள்வது, அமாவாசை பௌர்ணமியில் நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்வதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய சனீஸ்வர பகவான் தலங்களுக்கு செல்லலாம், இல்லை சிவ ஆலயங்களுக்கு செல்வது. ஏன்னா சிவனை வழிபடுபவர்களுக்கு சனீஸ்வர பகவான் ரொம்ப நல்லதையே தான் செய்வார். இந்த காலகட்டம் உங்களுடைய தூக்கம், உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க. தேவையில்லாமல் அனைவருக்கும் வாக்குகளையும் கமிட்மெண்ட்ஸையும் கொடுத்து ஒத்துக்கொள்ளாதீங்க. ரொம்ப தேவையில்லாமல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதை கொஞ்சம் உங்கள் சக்திக்கு ஏற்றார் மாதிரி பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் நடக்கலையேன்னு மன வருத்தப்பட்டு கொண்டிருக்குது. உங்கள் தொழில் சார்ந்த ஒரு இன்டர்வியூ கூட போய் அட்டன் பண்ணி எனக்கு எதுவும் ஒரு தகவல் வரலன்னு சொல்கிறது, இல்லை வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டது, அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல தகவல் வருமா என்று எண்ணி பார்த்துருந்தது. ஒருத்தருடைய உதவி கிடைக்குமா, ஒரு பெரியவருடைய அறிமுகம், அவங்களுடைய அனுகிரகம் வேணுமே அப்படின்னு காத்து கொண்டுட்டு அது கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் உடல்நிலையில் தசா புத்தியும் இதெல்லாம் சிறப்புலன்னா உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் என்பதை இங்கே சுட்டி காட்டுது. ஒரு சிலருக்கு மாற்று மருத்துவத்தின் மூலம் ஒரு சில பலன்களும் கிடைக்கும். தூக்கமே இல்லை, எங்களுக்கு ரொம்ப நாங்கள் நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்லுறதுக்கெலாம் ஒரு சிலருக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பணத்தை கொஞ்சம் சிறப்பாக கையாண்டுடுங்க. கடனில் தேவையில்லாமல் வாங்க வேண்டாம். வரக்கூடிய பணத்தை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக திட்டமிட்டு சிறப்பாக திட்டம் யூகம் அமைத்து இந்த 4 மாத காலங்களை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் சாமர்த்தியம். தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி வக்ர பயிற்சி பலன்களை 12 ராசிக்காரர்களும் எப்படி இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது, சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் பெரும்பாலும் நடைபெறும். சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னும்போது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும். இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனி வக்ரமாக இல்லை, சனி ஒரு அசுப இடங்களில் இருக்கார், ஒரு 12, 8 இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும், சனி பகவானை நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது. பெரியவங்கள முதல்ல மதிக்கணும், வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும். தாயெல்லாம் பேசவே கூடாது. சனி சிறப்பாக இருக்குது, சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும், அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும். சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது. இப்போலாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறோம் இல்லையா, வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து விட்டுறோம். அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும், வற்றாத செல்வம் இருக்கணும், செல்வ வளமே இருக்கணும். அந்த காலத்துலலாம் பாருங்கள், தாத்தா பாட்டி குடுகுடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும். எங்கள் தாத்தா 100 வயசு இருந்தார், என் பாட்டி இருந்தாங்க 95 வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜமீன் மாதிரி அந்த நிலப்புலன்லேருந்து விவசாயத்துலேருந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கும். சனி தான் நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். மூத்த பழைய
அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்களை வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார். அதே போல் ஒரு வாசகமே இருக்குது, பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு. அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பாதுகாக்கும் பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே, இந்த பித்ருதோஷன்றதே இப்போ நீங்கிடும். காலச்சக்கரத்தின் 10-11 கூடியவரே அவர் தான். 10ன்ற கர்மாஸ்தானமே சனி தான். 11 லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான். அதனால் இந்த காலகட்டங்களில் சனி வக்ர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம். நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது, அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும். நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள். அதே போல் ஆடை தானம், அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க. ஆதரவற்று இருப்பவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடைச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க. இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி. அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும். அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மகன் தோன்றுவார். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே. நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்கிறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடைகிற மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும். கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது. ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போக மாட்டாங்க, வழிபாடுலலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றவங்க இப்படி பண்ணுங்கள். கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே எண்ணெய் வாங்கி கொடுங்க. சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது. சிவாலயம் வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார். சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது. சிவன் வந்து ஆசுதோஷி, சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சிவன் வந்து ஆசுதோஷி, அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே வந்து பலன் கொடுக்கக்கூடியவன். மகேஸ்வரா என்னை காப்பாற்று, உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன். அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன், அதே போல் வெண்ணெய் போன்ற இலகிய மனதுடையவன். அதனால தான் அவர் நரகாசூரர்களுக்கெல்லாம் வரங்களை கொடுக்குறாரு. அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடுறாங்க அவங்களுடைய வலிமையால். அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார். இப்படி தான், அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர். அவர் சொல்லியிருக்கிறாரு சனீஸ்வர பகவான்கிட்ட, என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது, நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான். அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம். வருஷத்தில் 365 நாளும் × 7 நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம். ரொம்ப சிறப்பான பலன்களை அடையலாம். பௌர்ணமிக்கு தான் போகணுன்னு கிடையாது. உங்கள் பிறந்த நட்சத்திரம், உங்கள் பிறந்த கிழமை, வாரத்தில் 7 நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன். செவ்வாய்க்கிழமையில் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, 7 ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும். அதனால் இந்த சனி வக்ர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம். அதனால் இல்லாதவருக்கு உதவி செய்வதன் மூலம், பெரியவர்களை வணங்குவதன் மூலமும், சூரிய சந்திரனான ஒளிகரங்களை வணங்குவதன் மூலமும் உங்களுடைய 5ஆம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரகன். அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும்போது, உங்கள் கடமைகளை நிறைவேற்றும் போது, 7 சனி ஒருத்தருக்கு வந்துட்டாலே நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும், நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும், தாய் தந்தைக்குரிய கடமையும் எவன் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டான். அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம். வயதில் மூத்தவங்க தான், சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான். இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும். அதனால் வயதில் உங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது, ஒரு பெட்ஷீட்டு, அவங்களுக்கு ஒரு கொடை, எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தாரு. இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம், தயிர் கலந்து சாதம் வைக்கலாம். அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை பிசைஞ்சு வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே. காகத்துக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவுலாம் வைக்கும்பொழுதும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும்.
ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். எண்ணியல் பார்த்து தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம். உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கிக் கொள்ளலாம். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.